இப்போ ஊருக்குள்ளே எந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டால் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலத்துக்கு விட்டு பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அதுக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருக்குவோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில செய்திகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது தொடர்பாக சில கேள்விகளை ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் அதுக்கு ரியாக்ட் செய்திருக்கிறார். யார் அவர்கிட்ட என்ன கேட்டோம் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் தான். இப்போ என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ரொம்ப நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவர். அவர் சசி தரூர் இருந்தார்ல, அவர் இடத்துல இப்போ இவர் தான் இருக்கிறாராம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, விஜயை பார்த்துட்டாரு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். விஜயை சந்திக்கிறதுக்கு ராகுல் காந்தியும் அனுமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு. இதை கேள்வியாக கேட்குறாங்க. சார் என்ன சார் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா, இல்லை உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலே போய் சந்திப்பு நடந்திருக்குதா, விஜயை பார்த்துருக்கிறாரு, ஊருக்குள்ளே இப்படி பேச்சு போய்கிட்டு இருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் இது விரும்புகிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு நிமிஷத்தில் லைட்டாக ஜர்க்கா ஏய் மாநில தலைவர் நான் என்கிட்ட யாருமே கேட்கல, மேலிடத்துலேருந்து என்கிட்ட இந்த மாதிரி அவர் போய் பேச போகிறாரு, அவர் போய் பேசுவார், இல்லை நீங்கள் போய் பேசுங்கன்னா எதுவுமே சொல்லலையா, நீங்களாம் கேட்குறீங்கள, எனக்கு இந்த மாதிரி நடந்தது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு மாநில தலைவர், ஆனால் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க போகிறாங்க, எனக்கு இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. நாங்கள் யாரும் அது மாதிரி சார் நாங்கள் அது மாதிரி யாரும் அனுமதியும் கொடுக்கல, போய் பேசவும் சொல்லலை, எனக்கு தெரியாது. நான் மாநில தலைவராக இருக்கேன், என்கிட்ட அகில இந்திய தலைமை போய் பேசுங்க இவர் பேசுவாரெல்லாம் சொல்லலை. ஐவர் குழு நியமிச்சிருக்காங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறாங்கண்ணா, சார் ஒருவேளை சந்திப்பு நடந்துச்சா இல்லையான்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது ஆகலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக மிரட்டி பார்க்கறதுக்காக ஒரு மாதிரி இது மாதிரி எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்னங்க போகிற போக்கில் நீங்கள் பாட்டுக்கு இதாக கிளப்பி விட்டு போயிட போய்க்க, நான் சொல்கிறத கேட்டுக்குங்க, இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒத்துமையாகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இதை ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துறதுன்னு எனக்கே தெரியலையா, நீங்கள் என்னையே பெச்சாராகிறீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். நாங்கள் நீங்கள் தேவையில்லாதலாம் அப்படிலாம் கிடைக்கும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம், இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போன்றதுன்னு சொல்கிறோம். இதை எத்தனை முறை சொல்கிறது உங்கள் சந்தேகத்தை சரி செய்கிறது. அதுக்கடுத்து தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஜோதிமணி அம்மையார் அவங்க வந்து தாவேகல இருக்க ஒருத்தரை சந்திச்சிருக்கிறாங்க. அது போக காங்கிரஸ் கட்சியில் இருக்க மூத்த தலைவரான திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட பக்கத்தில் தான் நின்று இருந்தார். அவரும் போய் செங்கோட்டையனை சந்திச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க முயற்சி பண்ணாங்க செய்தியாளர்கள். அப்போ திருநாவுக்கரசர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது, நான் போய் சந்திச்சேனா கேட்குறத கரெக்டாக கேட்கணும், தப்பாக கேட்கக்கூடாது, நான் கல்யாண வீட்டில் போய் இருந்தேன், அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வர்றாருன்னு தகவல் வந்துச்சு, அதுக்காக அவர் வர்றாருன்னொன்னே நான் வந்து இப்போ தலைதறிக்க கல்யாணத்துலேருந்து ஓடுறதா, இல்லை நான் இருக்கேங்கிறதுக்காக அவர் வெளியே ஓடுறதா, என்ன தம்பி கல்யாண வீட்டில் பார்க்குறது கருமாதி வீட்டில் பார்க்கறதுக்கு பின்னாடிலாம் அரசியல் பூத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நான் சந்திச்சதுங்கிறது எதர்ச்சியாக கல்யாண வீட்டுக்கு வந்தார், என்னக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அவ்வளோன்னு கேட்டது, இதை போய் ஓ பெருசாக பேசிக்கிட்டு ஐயா 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 அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசர் அவர்களே இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். தப்பு பேசக்கூடாது, நிறுத்தியா தப்பாக எதுக்கு சொல்கிறீங்க? நான் போய் யாரை சந்திச்சேன், அவர் வந்து கல்யாண வீட்டில் உட்காந்து தான் வந்தார்னு சொல்லு, நான் போய் யாரையும் பார்க்கல, தப்பாக கேட்கக்கூடாது. கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன், செங்கோட்டையன் வாரது எனக்கு தெரியும் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, நான் எந்திரிச்சு ஓடுறதா வெளியே, அல்லது நான் இருக்கேங்கிறதுக்காக அவர் வெளியே ஓடுறதா? கல்யாண வீட்டில் பார்க்குறது கருமாதி வீட்டில் பார்க்குறதுலாம் எதுக்கு கட்சியோடு நினைக்கிறீங்க?